ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 10ஆம் வகுப்பு முக்கோணவியல் பாடத்தில் வர எடுத்துக்காட்டு 6ல் 10 6ல் 11 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்துக்காட்டு 6ல் 10 என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin a divided by 1 plus cos a plus sin a divided by 1 minus cos a equal to 2 cosecant aன்னு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி 1 ப்ளஸ் கீழே பகுதியில் 1 ப்ளஸ் காசியேன்னு வந்ததுன்னா நம்ம மேலேயும் கீழேயும் அதோட இணையால் பெருக்குவோம். அங்கே வந்து ஒரு டேர்ம் மட்டும் கொடுத்துருந்தாங்க, இங்கே 2 டேர்மும் இருக்குது பாருங்கள். 1 ப்ளஸ் காசியவும் இருக்குது, 1 மைனஸ் காசியவும் இருக்குது. அதனால் நம்ம மேலே கீழேயும் பெருக்க போகிறதில்ல, அப்படியே காமனாக வச்சு போட போகிறோம். இப்போ பாருங்கள், தீர்வு sin a டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் a ப்ளஸ் sin a divided by 1 minus cos a. இதை அப்படியே வச்சு தான் போட போகிறோம். அதாவது கீழே 1 ப்ளஸ் cos a-வையும் 1 மைனஸ் cos a-வையும் பொதுவாக எடுத்துக்க போகிறோம். 1 ப்ளஸ் cos a 1 மைனஸ் cos a. இப்போ மேலே பாருங்கள், இங்கே வந்து இந்த இதில் 1 மைனஸ் cos a இல்லை, அதனால் sin a-வை 1 மைனஸ் cos a-வால் பெருக்கிறோம். அடுத்து ப்ளஸ் அப்படியே போட்டோம், sin a. இங்கே 1 மைனஸ் காஸ் ஏ தான் இருக்குது, 1 ப்ளஸ் காஸ் ஏ இல்லை, அதால் பெருக்கிறோம். 1 ப்ளஸ் காஸ் ஏ. ஓகேங்களா, புரிஞ்சுதா? இப்போது அடுத்த ஸ்டெப்பில் இதை வந்து sin a-வை உள்ளே கொண்டு போய் பெருக்க போகிறோம். அப்போ என்ன வரும் சொல்லுங்கள்? sin a இன்ட்டு 1 sin a மைனஸ் sin a இன்ட்டு காஸ் ஏ, sin a இன்ட்டு காஸ் ஏ அடுத்து ப்ளஸ் இந்த sin a அப்படியே போட்டுக்குவோம், sin a இங்கே ப்ளஸ் sin a இன்ட்டு காஸ் ஏ டிவைடட் பை கீழே a ப்ளஸ் பி ஃபார்மேட், a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. என்ன ஃபார்முலா வரும்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், அதாவது 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் a. இப்போ பாருங்கள், மைனஸ் sin a காஸ் ஏக்கும் ப்ளஸ் sin a காஸ் ஏக்கும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் sin a இருக்குது, ரெண்டையும் சேர்த்துனா 2 sin a. அதாவது மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, sin a-வையும் பெருக்குனா தான் sin ஸ்கொயர் a வரும், கூட்டும்போது 2 sin a தான் வரும். டிவைடட் பை கீழே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் a. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 2 sin a அப்படியே இருக்குது. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா என்ன? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னா அதுக்கு சைன் ஸ்கொயர் ஏ. இது முற்றொருமைகள் ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணோன்னா இதுக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் ஏன்னு வரும். அப்போது இங்கே ஒரு சைன் ஏ, அதாவது எழுதிடுற பாருங்கள், 2 sin a டிவைடட் பை 2 sin a இருக்கிறது அர்த்தமா? சைன் ஸ்கொயர் ஏன்னா sin a இன்ட்டு sin a. அப்போ ஒரு sin a-க்கு ஒரு sin a கேன்சல் ஆயிரும். அப்போ 2 டிவைடட் பை sin a-ன்னு வருது. அதாவது 1 பை sin a-னா என்ன? கொசிக்கன். அப்போது இந்த 2 அப்படியே இருக்கும், 1 பை sin a-க்கு பதிலாக கொசிக்கன் ஏன்னு போட்டிருக்கும். அவ்வளோதான், நம்ம ப்ரூஃப் கொண்டு வந்துட்டோம். இந்த சைடு இருக்கிறது அப்படியே எழுதிற பாருங்கள், sin a டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் a ப்ளஸ் sin a டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் a. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அடுத்து எடுத்துக்காட்டு 6ல் 11 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு பி எனில் காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 என நிரூபிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு பி, அதை வச்சுட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு நம்ம கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், தீர்வு எப்படி போட போகிறோன்னா, ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டுள்ளதை எழுதிக்கிறோம். கொடுக்கப்பட்டுள்ளது என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா இதை அவங்களே கொடுத்துட்டாங்க ஈக்குவல் டு பி. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ரெண்டாவது, நம்ம இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஒன்று புதுசாக எடுக்க போகிறோம். என்னென்னா, இது இருக்குங்களா, இது மாதிரியே இருக்க ஒரு முற்றொருமை ஃபார்முலா எடுத்துக்க போகிறோம். அது என்ன முற்றொருமை ஃபார்முலா அப்படின்னா,
cosecant square theta minus cot square theta equal to 1. ஓகேவா? இந்த முற்றொருமை ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்க போகிறோம். முற்றொருமை. இப்போ இது எப்படி எழுதலாம்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதே மாதிரி எழுத போகிறோம். எப்படி எழுதலாம்? a + b × a - b. அதாவது cosecant theta ப்ளஸ் cot theta இன்ட்டு cosecant theta மைனஸ் cot theta ஈக்குவல் டு 1. இப்போது இந்த ப்ளஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். அதனால் மைனஸ் மட்டும் அப்படியே வச்சுக்க போகிறோம். cosecant theta மைனஸ் cot thetaவை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு, இந்த சைடு ரெண்டுமே பெருக்கல்ல இருக்குது. அப்போ நம்ம இந்த சைடு வரும்போது அது வகுத்தலில் வரும். அதாவது 1 / cosecant theta ப்ளஸ் cot theta. இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து என்னென்னு கொண்டு வர போகிறோம்? 1ன்னு வச்சுருக்கோமா? அது வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 / p. அதாவது cosecant theta மைனஸ் cot theta ஈக்குவல் டு 1 / p. இதை வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுருக்கோம். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? அவங்க கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன்னும் முற்றொருமை ஃபார்முலா எடுத்து அது பிரித்து எழுதி இப்போ அதிலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா cosecant theta மைனஸ் cot theta ஈக்குவல் டு 1/pன்னு எடுத்திருக்கோம். இப்போ இது ரெண்டாவது ஈக்குவேஷன்னு எடுத்துட்டோம். இப்போ அடுத்து பாருங்கள். அடுத்ததாக இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம கூட்ட போகிறோம். 1 + 2 கூட்டும்போது பாருங்கள், இந்த சைடு இருக்கிறது அப்படி எழுதுகிறேன். cosecant theta ப்ளஸ் cot theta ப்ளஸ் cosecant theta மைனஸ் cot theta ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் p இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் 1/p இருக்குது. இதை இப்போது cot theta இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆயிருங்களா? அப்போ cosecant theta 2 தடவை இருக்குது. அது என்ன எழுத போகிறோம்? cosecant ஸ்கொயர் theta இல்லை, நான் திரும்பவும் சொல்கிறேன். கூட்டல் இருக்கும்போது 2 cosecant theta தான், பெருக்கல் இருக்கும்போது தான் cosecant ஸ்கொயர் theta. அப்போது 2 cosecant theta ஈக்குவல் டு இங்கே வந்து பீவை நம்ம பொதுவாக காமனாக எடுக்க போகிறோம். அப்போ எடுக்கும்போது இங்கே பி இல்லாதனால மேலேயும் கீழே பீவால் பெருக்குவோம். அப்போ பீயால் பெருக்கும்போது p × p p ஸ்கொயர்னு ஆயிரும். மேலே +1 அப்படியே போட்டு கீழே p பொதுவாக. ஓகேங்களா? இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போது ஃபஸ்ட்டு ரெண்டையும் கூட்டணும். இப்போ ரெண்டையும் கழிக்க போகிறோம். கழிச்சு ஒரு ஈக்குவேஷன் வருமா? அதை எடுக்க போகிறோம். cosecant theta ப்ளஸ் cot theta மைனஸில் போடும்போது பாருங்கள், cosecant theta மைனஸ் ஆயிரும். மைனஸில் இருக்கிற cot theta இங்கே மைனஸில் இருக்குங்களா? அந்த cot theta என்னென்ன ஆயிரும்? ப்ளஸ்ன்னு ஆயிரும். cot theta ஈக்குவல் டு p மைனஸ் பண்ணும். அதனால் p - 1/p. இப்போ இதில் என்ன கேன்சல் ஆகும்னா cosecant theta கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 cot theta ஈக்குவல் டு p - 1/p. இதை எப்படி எழுதலாம்? 2 cot theta. அதே மாதிரி பொதுவாக எடுக்க போகிறோம். அப்போ பொதுவாக எடுத்தோன்னா இங்கே வந்து p ஸ்கொயர் - 1/p. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெண்டு ஈக்குவேஷனையும் வகுக்க போகிறோம். பாருங்கள், கொஸ்டினில் என்ன இருக்குது அப்படின்னா கரெக்டாக பாருங்கள். p ஸ்கொயர் - 1 / p ஸ்கொயர் +1. அதாவது மைனஸ் டேர்ம் வந்து மேலே இருக்கணும், ப்ளஸ் டேர்ம் வந்து கீழே இருக்கணும். ஓகேவா? இப்போது நம்ம கண்டுபிடிச்சதில் எது மைனஸ் டேர்ம் சொல்லுங்கள்? இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் இதுதானே மைனஸ் டேர்ம். அப்போ இந்த டேர்மை தான் 3ஆல் வகுக்க போகிறோம். ஓகேவா? இது முன்னாடி வரணும், இது பின்னாடி வரணும். பாருங்கள், 4வது ஈக்குவேஷனை 3ஆவதால் வகுக்க போகிறோம். இப்போது 4வது ஈக்குவேஷன் என்ன சொல்லுங்கள்? 2 cot theta. இதை 3ஆவதால் வகுக்க போகிறோம். அப்போ 3வது ஈக்குவேஷனில் 2 cosecant theta ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கிறதையும் அப்படி எழுதணும். அதாவது p
p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை p. இது மேலேயும் இங்கே இருக்கிறது மூணாவது இதை கீழே எழுத போகிறோம். அதாவது p ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை p. இது என்ன பண்ண போகிறோன்னா இந்த சைடில் பார்த்துக்கோங்க. அதாவது கீழே வகுத்தலில் இருக்கிறது நம்ம பெருக்கலாக மாற்றணுன்னா தலைகீழியாக வரும். இங்கே மேலே இருக்கிறது ஒன்றும் சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை p அப்படியே இருக்கும். கீழே இருக்கிற p ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை pங்கிறது வகுத்தலில் இருக்குங்களா, அது இந்த சைடு வரும்போது பெருக்கலில் வரும். அப்போ தலைகீழி ஆகும். அதாவது பெருக்கலில் போட்டோம் அப்படின்னா கீழே டிவைடட் பை p இருக்கிறது மேலே வந்துடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். p ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வந்துடும். இப்போ பாருங்கள், இதுக்கு 2க்கு 2 கேன்சல் ஆயிரும். இங்கே p இருக்குங்களா, pக்கு p கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். அப்படியே இதையும் நான் விரித்து எழுத போகிறேன். எப்படி எழுதலான்னா, காட் தீட்டா எப்படி எழுதலாம், காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டானும், கொசிகன் தீட்டாவை 1 பை சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். அப்போ அது இங்கே இருக்குது, வகுத்தலில் இருக்குது. தலைகீழியாக வரும்போது என்னவா வரும், 1 பை சைன் தீட்டாங்கிறது வெறும் சைன் தீட்டா, அதாவது டிவைடட் பை 1 எப்படி வேணும் வச்சுக்கலாம், ஈக்குவல் டு இப்படின்னு வருங்களா. புரிஞ்சுதா? இதை காட் தீட்டாவை காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டான்னு எழுதியிருக்கோம். கொசிகன் தீட்டா கீழே இருக்குது, அதை நம்ம மேலே கொண்டு வரணும். கொசிகன் தீட்டாவை 1 பை சைன் தீட்டான்னு எழுதுவோம். அது மேலே வரும்போது பெருக்கல் சைன் தீட்டா டிவைடட் பை 1. ஓகேங்களா? இப்போ இந்த சைடில் என்ன இருக்குது, p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை p ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குங்களா. இதை பாருங்கள், இப்போது சைன் தீட்டாக்கு சைன் தீட்டா கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்குது, காஸ் தீட்டா ஈக்குவல் டு p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை p ஸ்கொயர் ப்ளஸ் 1. அவ்வளோதான், ஈஸியாக போட்டுங்களா. ஓகே, தேங்க்யூ.